ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஏதோ சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க, அதான் தொந்தரவு பண்ண வேண்டான்னு கதவை தட்டினேன். பரவாயில்ல பாத்திமா, நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்க ஈஸ்வரி நல்லா உத்து பாருங்க, அவகிட்ட ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு பார்த்து சொல்லுங்க. இந்த சின்னையாக்கு எப்ப பார்த்தாலும் புதிர் போட்டு பேசுறதே பொழப்பா போச்சு. பயிறு பெருசா இருக்கு. என்ன சின்னையா, இது கூடவா எனக்கு தெரியாது? ஈஸ்வரிக்கு வயித்துல ரெட்டை குழந்தை இருக்கு, அதனால அவளுக்கு வயிறு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா, அதானே? அடேங்கப்பா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களா பாத்திமா? அதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் பார்த்தாலே தெரியுதே, இது கண்டுபிடிக்கிறது ஒன்னும் கஷ்டம் இல்ல. பாசே பாசே அனி, என்னடா என்னாச்சு? பாசே சம்பத் வீட்டுக்கு வந்துட்டாரு. சின்னையா மாதிரி முகமூடி போட்டுட்டு வந்து அத்தைய கொல்ல பார்த்தவங்கள சும்மா விடாத ஈஸ்வரி. சரி திக்குச்சி, நீ போய் அம்மா பாத்துக்க. சரி பாசே, நாங்க போய் அவனை பாத்துக்கிறோம். வாங்க. ஏ சம்பத், ஏ சம்பத், யோ வெளியே வாயா. டே சம்பத், படாரப்பாவி வெளியே வாயா. தைரியமான இருந்தா இப்ப வெளியே வாடா. டே சம்பத், ஈசே இவன் கதவை திறக்க மாட்டான், இப்பவே எட்டி உதஞ்சி இந்த கதவை உடைச்சிட வேண்டியதான். கதவை துறையல. ஏய் கதவை துறையா. ஏய் என்னடா? ஏண்டா குடிச்சிட்டு வந்திருக்கியா? என்ன ஈஸ்வரி, நேத்து ராத்திரி உன் அத்தைக்கு டண்டனக்கா டனக்கு நக்கா டண்டனக்கா டனக்கு நக்கா ஊன்னு மியூசிக் போடுற மாதிரி நிலைமை வந்துச்சாம. டேய் பண்றதெல்லாம் பண்ணிட்டு நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னை இப்ப என்ன பண்றேன் பாரு. ஏ பெத்த அம்மாவே கொலை பண்ண பாத்திருக்கடா படுவாவி. நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா? ஏண்டா டேய், நீயே என் போட்டோவை வச்சு ஒரு முகமுடி மாதிரி பண்ணி ஒரு ரவுடி பையில அனுப்பி வச்சு நான் என் அம்மாவை கொல்ல பார்த்தேன்னு என்கிட்டயே சொல்றியா? டேய் சின்னையா நீங்க இருங்க. ஈசு, என்னை தயவு செஞ்சு தடுக்காத ஈசு. இன்னைக்கு நான் இவனை விடுறதா இல்ல. என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறான்? ஒரு பெத்த பையன் அம்மாவை கொலை பண்ணுவானா? இவனுக்கு தான் அந்த மாதிரி புத்தியெல்லாம் வரும். சின்னையா அவன் போதையில இருக்கான். போதையில இருந்தா என்ன வேணாலும் பேசலாமா? இப்ப இவன் வாயை உடைச்சாதான் எனக்கு மனசு வரும். உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா வாடா. நீ தைரியமான ஆளா? நீ என்கிட்ட சொன்ன மாதிரி என் அத்தைய கொல்றதுக்கு நீ வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தா நீ தைரியசாலி. ஆனா அதை விட்டுட்டு ஏதோ ஒரு ரவுடி பையில அனுப்பி விட்டுருக்கியே, தைரியத்தை பத்தி நீ பேசுறியா? ஈஸ்வரி, நான் வேட்டக்காரன். வசுந்தராவை தீர்த்து கட்டுறதுக்கு நானும் வருவேன், ஆளையும் அனுப்புவேன். எப்படி வேணாலும் அவ கதைய முடிப்பேன். உன்னால முடிஞ்சா வசுந்தராவை காப்பாத்திக்க. நான் சொன்ன மாதிரி ரத்னவேல் பாண்டி போட்டோ பக்கத்துல வசுந்தராவோட போட்டோவை மாற்றனா இல்லையான்னு பொறுத்திருந்து பாரு. பாத்துட்டே இருக்கீங்க. சம்பத் இப்படி எல்லாம் பேச வேண்டாம்னு சொல்லி உள்ள போக சொல்லுங்க. போங்க. அவன் நல்லா புடிச்சிருக்கான். நான் சொன்னா எதுவும் கேட்க மாட்டான். ஐயோ போங்கங்க, போங்க. சம்பத், ஏடா என் பொண்டாட்டிய கொண்டு போய் உள்ள வச்சுட்டா நான் பயந்துருவேனாடா? சம்பத் எதுவும் பிரச்சனை வேண்டாம், நீ உள்ள வா. மச்சான் மச்சான் என்ன மச்சான், நான் ஒரு பிரச்சனையும் பண்ணல. அவங்க தான். நான் பாட்டுக்கு ரூமுக்குள்ள தூங்கிட்டு இருந்தேன், அவன் தான் கதவை தட்டி டம்மு டம்முன்னு உடைக்கிறான் மச்சான். சும்மா இரு சம்பத். டேய் பொண்டாட்டி தாசா, உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போடா. இங்க பாரு,
இல்லன்னா உங்க அம்மா போட்டோ பக்கத்துல உன் போட்டோ மாட்ட வேண்டியது இருக்கும் பாத்துக்க. ஏய், சம்பத், சும்மா இருக்க மச்சான் மாட்டியா நீ? அவன் என்ன மச்சான் பொடி பையன். ஏய் எவ்வளவு நேரம் வேணும்? ஏய், ஏன் அவனுக்கு இப்படி பண்ண? விடு, 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 விடு அவனை. என் அம்மாவை கொலை பண்ணீங்க? சொன்னா கேளு. யாராவது இந்த ஆளுக்கு பறிச்சு பேசிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஏய், என்னை இப்பவே கொன்னுடா. கழுத்தை நெரிச்சு கொன்னுடா. ஏய், கொலை பார்த்தா? சொன்னா கேளு எனக்கு. விடு. அழகு விடு. சம்பத், நீ பேசாம இருக்க மாட்டியா? மச்சான் நான் எதுக்கு மச்சான் பேசாம இருக்கணும்? இவங்க எல்லாம் எனக்கு என்ன பண்ணிடுவாங்க? சம்பத், என்ன பண்ணிடுவாங்கன்னு தானே கேக்குற? இப்ப காட்டண்டா உனக்கு. ஏய், சின்னையா, சம்பத் குடிச்சிருக்கான். அவனை அடிக்க வேண்டாம், விட்டுருங்க. ஏதாவது ஆயிட போகுது. சாகட்டும் ஈசு. இவனா செத்து ஒளியிட்டோம். என் அப்பாவை கொன்னதுக்கே இவனை நான் கொன்னு புதைச்சிருக்கணும். அது தெரிஞ்சப்ப விட்டதே தப்பா போச்சு. அதனாலதான் இப்ப என் அம்மாவையும் கொல்லுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இவனெல்லாம் நீ சும்மா விட சொல்றியா? கொஞ்சம் அமைதியா இரு, சம்பத். மச்சான் மச்சான் விடுங்க. ச்சே, இவெல்லாம் ஏய், பொடி பையன். அவன் விடு என்ன சம்பத். பண்ணிடுவான்? விடுங்க 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 மச்சான் விடுங்க. ஏ என்ன நீ என்ன கொல்ல போறியா? வேணாம். ஏ வாடா, நீ நான் பார்த்தலாம். வாடா. ஏ வாடா. ஏய், வாடா. சம்பத். டேய் 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 இவன். வாடா வாடா வாடா. அட்ரா அட்ரா வாடா. ஏய், சம்பத். அம்மா. சின்னையா சொன்னா கேளுங்க. அட்ரா. இப்ப இவனை அடிக்கிறது ஒரு செத்த பாம்பை அடிக்கிறதுக்கு சமம். வேண்டாம், விட்டுருங்க. வாங்க வாங்கன்னு சொல்றேன்ல. நம்ம போலாம். பாத்திமா வா, பார்த்தலாம். ஏ வாங்க. ஏக்கா, என்னக்கா இது? வழக்கமா காக்கி பேண்டும் சட்டையும் தானே போடுவிய, இன்னைக்கு என்ன சேலை கட்டிருக்கிய? யூனிஃபார்ம் போடலையா? பிரெக்னண்டா இருக்கிறப்போ இப்படி சேலை கட்டிட்டும் டியூட்டிக்கு போலாம். அப்படின்னா நீங்க டியூட்டிக்கு கிளம்பிட்டியலோ? ம், ஆமா. ம், அந்த வீட்ல அம்மாவும் தம்பியும் இருக்கிறதுனால என்னால அங்க போக முடியாது. அதான் இங்கே ரெடி ஆயிட்டேன். சரி, நான் கிளம்புறேன். நீ மறக்காம பேட மாட்டிக்கோ. ம். ம், சரி. கவனமா இரு துளசி. சின்னையாவை எப்படியாவது சமாளிச்சிரு. ஆ, சரிக்கா. சரி, நான் கிளம்புறேன். ஏதாவதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? ம், சரிக்கா, சரி. ம். சிறுவாபுரி முருகா, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற?